திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இவர் அருளி செய்த பதிகமெல்லாம் சிவபெருமான் பெரும்பாலும் பணம் பெறும் பதிகங்களும் தேவையான உணவுக்கும் உடைக்கும் அவர்கிட்ட கேட்டு பொற்காசுகளும் நெல்மணிகளும் பெற்றது தான் அதிகம். இன்றைக்கி நம்மளுக்கு நெற்களஞ்சியம் வீட்டில் அரிசி பஞ்சமெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அருமையாக ஒரு பாடலை கொடுத்துருக்காரு. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் அப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவுகள்லாம் போய் சேரணும். அவங்களும் இறைவனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம போய் கேட்டால் ஐயோ சிவபெருமான் கேட்டால் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சிவபெருமானை பார்த்து பயப்படுறவங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க. சுந்தரர் எப்படியெல்லாம் பாடி பணிஞ்சு பொருள் வாங்கி வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும், கோயிலுக்கு போனால் சும்மா போயிட்டு வராதிங்க, ஒரு பாடலாவது பாடிட்டு வாங்கன்னு சொல்கிறார். இவர் இந்த பதிவை நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இந்த கதையை நிறைய முறை சொல்லியிருக்கேன். எவ்வளோ முறை சொன்னாலும் சுந்தரருடைய பாடல்கள் எவ்வளவோ பாடினார். நம்மளுக்கு கிடைச்சது 100 பொற்காசுன்ற மாதிரி 100 பாடல்கள் தான். அற்புதமாக 100 பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. அந்த 100 பாடல்களும் அருமையான பதிகங்கள். இவர் சாப்பாட்டுக்கு உட்காருவார். சாப்பிட உட்காரும்போது பறவை நாச்சியார் இருந்துக்குன்னு சாப்பிட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஏன் அப்படின்வார். நெல் அரிசி கொண்டு வந்து கொடுக்குறவர் நெல் கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை, அதனால் அரிசி தீர்ந்து போச்சு. பால், தயிர், மோர் எதுவுமே அதுவும் வரல. அவர் தான் எல்லாமே அந்த நிலக்கிழார் தான் கொடுப்பாரு, நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க, பறவை நாச்சியார். அப்போ சொன்ன உடனே இவர் என்ன ஆச்சு, ஒரு வேளை நிலக்கிழார் இருக்காரா, அவருக்கு என்ன முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே போவார். நிலக்கிழாருடைய ஊருக்கு போவார், குண்டையூருக்கு போவார். குண்டையூருக்கு போன உடனே என்னப்பா ஏன் உங்கள் வீட்டிலேருந்து அரிசி, நெல், என்ன தயிர், பால், கீரை எல்லாம் எதுவுமே வரல அப்படின்ட்டு கேட்ட உடனே, இல்லைங்க நான் கழனியெல்லாம் காஞ்சி போச்சு, இது மாதிரி விளையவே இல்லை, மாடு கண்ணெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு கொடுத்து ஒருத்தர் வறண்ட நிலைக்கு ஆளாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையை பிடிச்சி இழுத்துக்கின்னு போய் குண்டையூர் சிவபெருமான் கிட்ட பாடுவார். இந்த பாடலை பாடின உடனே நெல்லாக கொண்டு வந்து குண்டையூரில் குவிச்சிடுவார். குவிச்சிட்டு அப்போ சொல்லுவார், குண்டையூரில் கொண்டு வந்து குவிச்சிட்டிங்களே, எனக்கு தேவைப்படுறது திருவாரூரில், என்ன இங்கேருந்து நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, நான் எப்படி அள்ளிக்கிட்டு போகிறது, என்னால் முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் திருவாரூருக்கு ஷிப் பண்ணுங்க அப்படின்வார். எல்லாத்தையும் கொண்டு வந்து சேருங்கன்னுவார். அப்படியா, நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். இப்போ நீ வந்ததுன்னா இந்த கோழிலி எம்பெருமான், கோழிலி சிவபெருமான் கிட்ட சொல்லுவார். அந்த சிவபெருமான் கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், நீ பாடுப்பா, நான் ராவோட ராவா எட்டுன்னு வந்து இப்போ போனால் பூதகணங்களை பார்த்து பயப்படுவாங்க ஜனங்க, நான் ராவோட ராவா உங்கள் ஊரில் எடுத்துன்னு போய் கொட்ட சொல்கிறேன் அப்படின்வார். அப்போ அந்த மாதிரி நெல் குவியில் பெற்ற பாடல் இது. நம்ம வீட்டில் வத்தாமல் அரிசி, தனம், தானியமெல்லாம் பெருகிறதுக்கான பாடல் இது. அப்புறம் அவர் என்ன செய்தார், பூதகணங்களை வச்சு திருவாரூர் தெருவே மலை போல குவிஞ்சிடுச்சான். ஒருத்தர் வீடும் தெரியலையாம், வாசல் தெரியலையாம். அப்போ இந்த அம்மா சுந்தரருக்கு சொல்லிக்கிறாங்க ஃபோன் பண்ணி, எப்படி ஃபோன்லாம் இருந்தான்னு எனக்கு கேட்கக்கூடாது. அப்போ சுந்தரர் சொல்லுவார், அங்கே அந்த அம்மா பறவை நாச்சியார் சொல்லுவாங்க,
என்னங்க நம்ம வீட்டு வாசல் கூட தெரியலங்க, அந்த அளவு நெல் கொட்டி கிடக்குது அப்படின்ட்டு சொன்ன உடனே, அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவங்க வீட்டு வாசலில் இருக்கிற நெல் அவங்களுக்குன்னு சொல்லிவிடு, கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரோடு காலி ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாரும் இந்த திருவாரூர் தெருவே மொத்த பேரும் வாரி உள்ளே கூச்சிக்கிட்டாங்களாம். அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு நாளும் கொடுத்ததில்லை. அப்படி கொடுக்கறது அள்ளி தான தர்மம். அவர் வாங்கினாலும் அன்னம்பாலிக்க தான் வாங்குவார், அவருக்குன்னு சுயநலமாக கேட்டதில்லை. அந்த மாதிரி இந்த பாடலை பாடினா நம்ம வீட்டில் கொட்டு கொட்டுன்னு கொட்டும், தனதானியம் பெருகும். வாங்க இப்போ நம்ம இந்த பாடலை பாடுவோம். சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த 7ஆம் திருமுறை திருக்கோளிலி, தலம் பண் நட்டராகம். திருச்சிற்றம்பலம். நீல நினைந்தடியேன் உனை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோலிலியம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே, அவை அட்டித்தர பணியே. குண்டையூரில் நெல் பெற்றது இந்த கோலில் எம்பெருமான் கிட்ட வந்து சொல்கிறார், நான் குண்டையூரில் நெல் வாங்கிட்டேன்பா, இந்த கோலில் எம்பெருமானே இதை கொண்டு வந்து அங்கே திருவாரூர் தளத்தில் திருவாரூர் தெருவில் வீட்டில் கொண்டாந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்றாரு. அப்படி கொண்டு வந்து சேர்ப்பார் சிவபெருமான். இந்த பாடலை பாடுங்க, நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய அரிசி நெல் பணம் எதுவாக இருந்தாலும் வந்து சேரும். திருச்சிற்றம்பலம். நீல நினைந்தடியேன் உனை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோலிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியேன், வண்டமரும் குழலால் உமை நங்கை ஓர் பங்குடையாய், விண்டவர் தம்புறம் 3 எரி செய்த எம்பேதியனே, தென்திரை நீர்வயல் சூழ் திருக்கோளிலி எம்பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டித்தர பணியே, பாதி ஓர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை கங்கை வைத்தாய், மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் அரிதி அன்றே, கோதில் பொழில் புடை சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆதிய அற்புதனே அவை அட்டித்தர பணியே, சொல்லுவதென் முனை நான் தொண்டை வாய் உமை நங்கையை நீ புல்கியிடத்தில் வைத்தாய்க்கு ஒரு பூசல் செய்தாருளரோ, கொள்ளை வலம் புறவில் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், அல்லல் கலைந்து அடியேற்கு அவை அட்டித்தர பணியே, முல்லை முறுவல் உமை ஒரு பங்குடை முக்கணனே, பல்லையர் வெண்தலையில் பலி கொண்டுழல் பாசுபத, கொள்ளை வலம் புறவில் திருக்கோளிலி எம்பெருமான் அல்லல் கலைந்தடியேற்கு அவை அட்டித்தர பணியே, குரவு அமரும் குழலால் உமை நங்கை ஓர் பங்குடையாய், பறவை பசி வருத்தம் அது நீயும் அருதி அன்றே, குரவு அமரும் பொழில் சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், அரவம் அசைத்தவனே அவை அட்டித்தர பணியே,
எம்பெருமானுனையே நினைந்தேத்துவேன் எப்பொழுதும். எம்பெருமானுனையே நினைந்தேத்துவான் எப்பொழுதும். வம்பமரும் குழலால் ஒரு பாகம் அமர்ந்தவனே செம்பொனின் மாளிகை சூழ் திருக்கோளிலே எம்பெருமான் அன்பதுவாய் அடியேற்கே அவை அட்டித்தர பணியே. அரக்கண் முடிக்கரங்கள் அடர்த்திட்ட எம் ஆதிப்பிரான் பறக்கும் அரவு அல்குளால் பறவையவள் வாடுகின்றாள். குரங்கினங்கள் குதிகொள் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் இரக்கமதாய் அடியேற்கு அவை அட்டித்தர பணியே. பண்டையமால் பிரமன் பரந்தும் இடந்தும் மயந்தும் கண்டிலராய் அவர்கள் கழல் காண்பரிதாய பிரான் தென்திரை நீர் வயல் சூழ் திருக்கோளிலி எம்பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டித்தர பணியே. கொள்ளை வலம் புறவில் திருக்கோளிலி மேயவனை நல்லவர் தாம் பரவும் திருநாவலவான் அவன் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்தேத்திய பத்தும் வல்லார் அல்லல் கலைந்துலகில் அண்டர் வானுலகாள்பவரே. அல்லல் கலைந்துலகில் அண்டர் வானுலகாள்பவரே. திருச்சிற்றம்பலம். சுவாமி பிரம்மபுரீஸ்வரர், அம்பாள் வண்டமர் பூங்குழலி. பாருங்க, கொள்ளை வளம் புறவில் திருக்கோளிலி மேயவனை நல்லவர் தாம் பரவும் திரு நாவல் ஊரான் அவன். இந்த நாவல் ஊரான் பாடுற இந்த பாட்டை நான் நெல் எடுத்துன்னு வந்து சேர்க்கறதுக்கு ஆட்களை கேட்டு நான் பாடுறேன். இந்த பாட்டை, இந்த 10 பாடல்களையும் யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்கெல்லாம் அல்லல் கலைந்து உலகில் அண்டர் வான் உலகு ஆள்பவரே. நீங்கள் அண்டர் வான் உலக ஆளலாம். கைலாயத்துக்கு ஃப்ரீ டிக்கெட்டு. இதையெல்லாம் பாடி பணிஞ்சிங்கன்னா சிவபெருமான் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு. இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க. எனக்கு பாடுறதுக்கு புக் இல்லை, படிக்கிறதுக்கு தெரியாது அப்படின்றவங்கெல்லாம் ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி நல்லா கேளுங்க. நம்ம வீட்டில் நெற்களஞ்சியம் திறக்கும், நெல் வந்து குவியும். ஆமாம், நமக்கு இப்போ நெல் வேணாங்க, நம்மளுக்கு அரிசியாகவே தருவார். நம்ம பெருமான் நினச்சான்னா நம்மளுடைய அன்புக்கு என்ன வேணாலும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் அளவில்லாத அன்பு. அளவு காட்டக்கூடாது. நான் காலையில் வந்தேன் எனக்கு இதை செய், நான் மாலையில் வந்தேன் எனக்கு இதை செய். என்னால் இப்போ தான் முடியுது. சிவபெருமானே உன்னை வந்து சேவிக்கிறதுக்கு எனக்கு நேரம் ஓஞ்சுது. இப்போ தான் நான் வரேன். என்னுடைய உழைப்புக்கு பின்னாடி நான் உன்னை தேடுறேன். ஏன்னா உன்னுடைய உழைப்பில் அவர் இருக்கார். ஆகையினால நீங்கள் எப்போ எங்கே நினச்சாலும் நம்மளை வந்து காத்து ரட்சிக்கக்கூடியவன். அவனை நினச்சி இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த பதிகமெல்லாம் கேளுங்க. கேட்டு சிவபெருமானுடைய கோளிலி எம்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம்.